Hi friends, welcome to our channel. Okay friends, நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் வந்து சவுத் இந்தியன் பேங்க் ரிவ்யூஸ் பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து அதேமாதிரி ஒரு லாங் டேர்ம் பொசிஷனுக்கு ஏற்கனவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இந்த ப்ரைஸ் வந்து எடுக்கலாம், இந்த ப்ரைஸ் வரலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIN. ஸோ SBINோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ 150 லெவலில் இருக்கும் போது அப்படின்ற போது ஒரு நல்ல பை லெவலுக்கான ஸ்டேஜ் வந்து இது ரீச் ஆகிருக்கு. இது வந்து என்ன சார்ட் டைப்பில் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா சைட் வேஸ் தான். இது வந்து மந்த்லியில் சைட் வேஸ். ஸோ மந்த்லியில் நல்ல பாட்டம் வந்திருக்கு. ஸோ பாட்டம் வந்திருக்கும் போது மீண்டும் அதே சைட்வேஸ் ரேஞ்சில் வந்து மேலே டாப்பில் வந்து போகும். ஸோ அது என்ன ரேஞ்ச் வரலாம் போகும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா 235 to 250 ரேஞ்ச் வரலாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து May 24th அன்றைக்கி வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அதனோட ஃபாலோஅப் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 150 ரேஞ்சிலேருந்து 161 டுடே அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ 11 rupees வந்து மேலே ஏறி இருக்குது 4 நாளில் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் தொடர்ந்து. ஸோ அன்றைக்கே நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த SBIN ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து லாங் டேர்ம் பொசிஷனுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அன்றைய தேதியோட எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஸோ 150 rupees ஒருத்தர் வந்து 100 குவான்டிட்டி எடுக்கிறார் அப்படின்னா அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து 15,000 தான். ஸோ 4 நாள் அவரோட ப்ராஃபிட் வந்து 11,000 வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 16% ஆஃப் த கேபிட்டல் மணி வந்து இங்கே ரன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இதை இப்போ ரீசெண்டாக கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் வந்து இதுவரையிலும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம போட்டிருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து எவ்வளோலாம் போயிருக்கு அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். ஸோ 175 to 180 லெவல் வந்து பார்த்து சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே எல்லோரும் வந்து அவங்கவுங்க அந்த ஸ்டேஜஸ்லேருந்து நம்மளோட சில குரூப் ஃபாலோ பண்ணுற மெம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனோட லிங்க்கை தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ 3rd June அன்றைக்கி வந்து எல்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து போயிருக்கு. அந்த சவுத் இந்தியன் பேங்க்கை பற்றி பேசியிருந்தோம். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட ஸோ நீங்கள் இது வரலாம் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிங்கன்னா இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ண மெம்பர் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 150 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா. ஒரு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. அதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து 18,600 rupees வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுன்றதா போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரில் வந்து 179 rupeesக்கு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு 189 வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ப்ராஃபிட் அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா 30,000 rupees ப்ராஃபிட்டு. ஸோ அவருக்கு வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு லாட் சைஸ் வந்து 3,000 குவான்டிட்டிஸ் அப்படின்றதுல வந்திருக்கு. இன்னொருத்தர் வந்து போட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் கரெக்டாக வந்து சொன்ன ப்ரைஸ் கிட்ட வந்து 166 rupeesல வந்து எடுத்திருக்காரு. ஸோ இன்னி ப்ரைஸ் குவான்டிட்டி இது வந்து ஒரே ஒரு லாட் மட்டும்தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ 188 ஸோ 21 rupees வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனோட சார்ட் வந்து பாருங்கள். ஸோ மந்த்லியில் வந்து சார்ட் பார்த்தோம் அப்படின்னா சொன்னேன் இதை வந்து சைட் வேஸ் மூமெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ சைட் வேஸ் மூமெண்ட்டுன்னும் போது வந்து பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 144 சம்திங் தான் வந்து லோ லெவல்லே வந்துருக்கு. அதோட லோ வந்து கிரியேட் போகவே இல்லை. இது வந்து பல வருஷமாக இப்படி தான் வந்து SBI வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்பயும் நமக்கு இங்கே வந்து பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இன்னியோட டே கேண்டில் வந்து பாருங்கள். இன்னியோட டைம் ஃப்ரேம் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் இந்த டைம் ஃப்ரேமில் பாருங்களேன் 230 டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 rupees வந்து 179லேருந்து 189 rupees வரலாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னி டேட்லேயே வந்து இது ஒரு நல்ல ஹை இருக்குது. இப்போ கூட வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 235லேருந்து 235 to 250 நம்ம சொன்ன ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து இன்னும் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கும். சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.